ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்துடைய 2025 வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்குகிறார். என்ன நீக்கிறாங்கன்னா, முதலாவது கர்த்தர் உன் துக்கத்தை நீக்குகிறார், உன் தத்தளிப்பை நீக்கிறாரு, கடினமான அடிமைத்தை எல்லாம் நீக்கி போடுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுகிறவர். என் வாழ்க்கையே துக்கமாக இருக்கிறது, என் வாழ்க்கையே துக்கமாகிறது. அநேக நேரங்களிலே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலே துக்கம் வேதனை தாங்க முடியவில்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையை மாறி இருக்குது, என்னால் தாங்க முடியலை. பிள்ளைகளும் பெற்றோருக்குள்ள பிரச்சனை, என்னால் தாங்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இது நிமித்தமாக வருகிற துக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம். அதுவரே நான் செத்துப்போனால் நல்லமாக இருக்குமே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நீங்கள் யோசித்தது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தொழிலிலே நஷ்டம், பல சூழ்நிலை எல்லாமே எதிராக தான் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்ஸாமுக்கு தேர்ச்சி பெறாமல் இருப்பது, அது மாத்திரமல்ல குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து குடும்பத்தை நடத்த முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு லூக்கா 24:13 சொல்கிறது, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7-8 மைல் தூரமான எம்மாவ் கிராமத்துக்கு போனாங்க. எருசலேமிலிருந்து எம்மாவ் 11 கிலோமீட்டர் தூரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட இருந்து என்ன பண்ணாராம், அவர் கூட தான் போகிறாரு. அவர்கள் இப்படி பேசி சம்பாதிச்சு கொண்டார்கள். இயேசு தாமி சேர்ந்து அவருடனே கூட நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், இஸ்ரவேலை மீட்டெடுப்பான் சில நம்பிக்கையாக இருந்தாங்க. 3 நாளாச்சியே நம்பியிருந்தாங்க, ஆனாலும் கூட வருவதை அவர்கள் நம்பவில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழுந்தார், கூட தான் வர்றாரு. ஆனால் அவர்கள் அதிகம் அறியவில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பலவிதமான துக்கங்கள் நம்ம நெருக்குகிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனை நெருக்குகிறது, நம்மளை தாங்க முடியல. இயேசு கிறிஸ்து கூட தான் வராரு. நம்ம அறியாதபடினால்தான் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் மேல் துக்கம் வேதனைப்படுத்துகிறது. அநேக நேரங்களிலே பிசாசானவன் நம்ம பயத்தை கொண்டு வருவான். முதலாவது என்ன பண்ணுவான், பயத்தை கொண்டு வந்து துக்கத்தை என்ன பண்ணுவான், நம்ம இருதயத்திலே போட்டு விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறதுலே மோசமானது பயந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆண்டவர் நம்ம படிப்பின் காரியங்கள் அற்புதமான காரியங்களை செய்வார். வேலைக்காரர் அற்புதமான காரியம் விசுவாசம் அறிக்கை செய்ய செய்ய பிசாசு ஓடி போயிடுவான். அப்போ துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டு 14 வசனம், மறுநாளில் அவர் நாயினன் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேக எல்லா ஜனங்களும் அப்படியே கூட போகிறாங்களாம். அப்புறம் வாலிபன் என்ன பண்ணா, ஒரே ஒரு தாய் அவங்க என்ன பண்ணாங்களாம், அடக்கம், அந்த வாலிபன் மரித்து போய்விட்டான். அடக்கம் நம்முடைய சபவூர்வம் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, கடந்து வருகிறார். கடந்து வந்து, அழாதம்மா நான் பார்த்துக்கொள்ள சொல்லி என்ன பண்ணா, கிட்ட வந்து பாடை தொட்டார். வாலிபனே எழுந்திரு, உனக்கு சொல்கிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தொட்டுவிட்டால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாம் மாறிவிடும். அவன் பேச தொடங்கினான், பாடை தொட்டு விட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கம் நம்மை அழித்து விடுகிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது. என் துக்கத்தை தாங்க முடியலப்பா, ஆண்டவரே இந்த துக்கத்தை தாங்க முடியல, வேதனை தாங்க முடியவில்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அநேக சந்தேகமான காரியங்கள், இதுவே தான் வேதனைப்பட்டு கலை கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாருங்கள். அப்போ விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை
ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து அற்புதங்கள் செய்வார். அப்படி செய்யும் பொழுதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஜூன் மாதம் வரைக்கும் அல்லது என் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையே மாறவில்லைன்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையில என் ஆண்டு சொல்கிறா, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். யாரை விசுவாசிக்கிறீங்க? ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றப் போகிறார். படிப்பில் அற்புதமான காரியங்கள் செய்ய போகிறார். வேலை செய்யல அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். தொழிலில் அற்புதமான காரியங்கள் செய்ய போகிறார். நஷ்டமான காரியங்கள் லாபமாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அற்புதமான காரியங்கள் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமா. 2ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் தத்தளிப்பை மாற்றுவார். தத்தளிப்பை மாற்றுவார். தத்தளிப்பு என்றால் ஒரு படகில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று படகானது கவிழ்ந்து போய்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் தத்தளிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி போய் நான் கரை சேருவது, எப்படி நான் போவது சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவான், ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு மூழ்கிவிடும் சூழ்நிலையெல்லாம் வர ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையே அவர் ஜலப்பிரவாகத்தில் நம்ம என்ன பண்ணறா, தூக்கி விடுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, கொடியேற்றுவார். இந்த மனிதனை குறித்து தான் என் குடும்பத்தில் தத்தளிப்பு வந்துச்சு, என் குடும்பத்தில் மந்திரம் பண்ணி என் குடும்பத்தில் தத்தளிப்பு ஏற்பட்டு விட்டது, இதனால் தான் என்னை தாங்க முடியும்னு சொல்லி கொண்டிருக்கலாம். நீ மற்றவர்களை திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. எந்த மனிதன் உங்களை தத்தளிக்க செய்து விட்டானோ, எந்த மனிதன் உங்களை தேவையில்ல வார்த்தைகளை பேசி நோகடித்தானோ, அந்த மனிதர் வாழ்க்கையிலே தத்தளிப்பான காரியங்கள் நடைபெறும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எந்த தீய மனிதன் சத்து உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், உங்கள் குடும்பத்தையே தத்தளிக்க பண்ணினானோ, உங்கள் குடும்பத்துக்கு அவமானம் பண்ண வேண்டும் சொல்லி மந்திரம் பண்ணானோ, அந்த குடும்பத்தை ஆண்டவராகி கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளம் வறண்டு போக செய்யும். எனக்கு அன்பான கர்த்தருடைய வெட்டாந்தரையிலே ஆழங்களிலே என்ன பண்ணுவாரா, நடந்து போனார்கள். ஆழங்களை வெட்டாந்து நடந்து போனார்கள். சரி, அப்போ யார் ஒன்று தத்தளிக்க சொன்னாங்களோ அந்த பாத்திரத்தை அவர்கள் கையிலே அவர் கொடுப்பார். உன் சஞ்சலம் உன் தவிப்பும் ஓடிப்போ. எந்த மனிதன் எந்த மனுஷி உங்களை குடும்பத்தை தத்தளிக்க பண்ண செய்தார்களோ அவளுக்கு திருப்பி அனுப்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். யார் உன்னை தத்தளிக்க வைத்தார்களோ அந்த பாத்திரத்தை, தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலே கொடுப்பார். உன் சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போவாளாம். கவலைப்படாதீங்க. உன் வாழ்க்கையை தத்தளித்து காணப்படுகிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். உன் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். நமக்கு அடிக்கப்பட்டாரே, முற்கிட சூட்டப்பட்டாரே, அவருடைய முதுகான உள்ளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆவதாக கடினமான அடிமைத்தனம். யோசேப்பு என்ன பண்ணாரா, அடிமைத்தனத்தில் இருந்தான். அவன் வீட்டில் என்ன பண்ணான்னா வேலை செய்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோன் என்ன பண்ணான்னா கடினமாக வேலை செய்ய ஆரம்பித்தான். வைக்கோலும் இதுவும் கொடுக்க இஸ்ரேல் ஜனங்கள் கொடுமையாக நடத்தினான், கொடுமையாக வேலை வாங்கினான். எனக்கு கடினமான ஒரு அடிமைத்தனம். அப்படியாக ஆகாரம் இல்லை, வைக்கோலும் கொடுக்கப்படுவதில்லை, அடித்தார்கள், வேதனைப்படுத்தார்கள். அவ்வளோ கொடூரமான காரியங்கள்லாம் அந்த பார்வோன் செய்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடியாக்களை வைத்து உங்களை மிரட்டுறாங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்களா? துக்கத்துமே துக்கம் வந்து வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சோர்ந்து போகாதே. கடினமான அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என்னை குடும்பத்திலே அடிமை மாறி வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் மனைவி அல்ல, மனைவி என்னை வீட்டு வேலைக்காயோட கேவலமாக நடத்துகிறார்கள். கடினமான அடிமைத்தனம். என வெளியே சொல்ல முடியலை. வீட்டில் கணவன் மனைவி பொழுது இருக்கிறோம், ஆனால் வெளியே சொல்ல முடியல. கடினமான அடிமைத்தனமாக எங்களுடைய குடும்பம் அடிமைத்தனத்தை வைத்திருக்கிறது. என்னால் தாங்க முடியலப்பா, என்னால் தாங்க முடியவில்லை.
உங்களை மிரட்டுறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, துக்கப்படுத்துகிறாங்களா, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போகிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலே கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கடினமான அடிமத்தில் அந்த மீட்டெடுத்து உங்களை கர்த்தர் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியெடுக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளிவனுக்கு என்ன பண்ணாரா, திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 25:4 சொல்கிறது, இங்கே வேதனை, கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு எப்படி இருக்கிறீங்க, பலனாக இருக்கிறீங்க, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறீங்க, பெருவெள்ள தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கும் ஒதுங்கும் நீளமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை குறித்து கர்த்தர் தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். எனக்கு அன்பான கர்த்தர், முதலாவதாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். 2வதாக கர்த்தர் தத்தளிப்பை மாற்றுவார். கடினமான அடிமைத்திலிருந்து நீக்கி அற்புதமான காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். தலைகை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக வருகிறப்பா. என் தகப்பனே, ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துக்கத்தை சந்தோஷமே மாற்றுகிற நீரல்லவா. ஹல்லேலூயா. துதிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்காங்களப்பா, கடன் பாரத்தின் நிமித்தமாக கோடிக்கணக்கான கடங்கள், லட்சக்கணக்கான கடங்கள், ஹல்லேலூயா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேதனைப்பட்ட கடை கண்டு கர்த்தருடைய பிள்ளை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? சிலுவை நோக்கி பார்ப்பீங்களா? வியாபாரத்தில் நஷ்டமா, தொழிலில் நஷ்டமா, படிப்பில் சிதறப்படுகிறதா, ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தின் துக்கம் உங்களுடைய மனது பாரத்தின் அழுத்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்கள் பாரங்களாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையிலே தத்தளிப்பு காணப்படுகிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தத்தளிப்பை கர்த்தர் மாற்றுவார். யார் உன்னை தத்தளிக்க வைத்தார்களோ அந்த பாத்திரத்தை, தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலே கர்த்தர் கொடுப்பார். உங்களையே ஆசீர்வாதத்தை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த பாத்திரம் அவர் கையில் கொடுத்து உங்களையோ உயர்த்துவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. அது மாத்திரம் 3வதாக கடினமான அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு பார்வோன் ஒடுக்கினான், வேதனைப்படுத்தினான், வெட்கலம் இல்லை, இதை அது கொடூரமான வேலையெல்லாம் வாங்கினான். ஆனால் கர்த்தர் அந்த வேதனுடைய சத்தத்தை கேட்டு அது எல்லாத்தையும் விடுவித்து அற்புதமான காரியங்களை செய்தாரே. உங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் உயர்த்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய கொடூரமான சீரல் மதினை மோதி எடுக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கிறது. நீங்கள் ஏழைக்கு பலனாக இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. நெருக்கப்படி ஏழைக்கு திடனாக இருக்கிறீங்க, பெருவெள்ள தப்பு அடைக்கலமாக இருக்கிறீங்க, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கீங்க. அதுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். சொத்துங்க தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய வல்லமையின் கிருபை விளங்கும்படி ஆஜிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றத்தை நீ கொடுக்க போகிற கிருபைக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிப்பின் தேவ கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.